போராட்டங்களால் சிலர் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை மூடுவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும், புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு குறைந்து வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் தொழில்துறை சார்பில் மேட் இன் புதுச்சேரி திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் பொருட்களை உலக அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முதலீடுகள் அதிகரிக்கப்படும் என்றும், புதுச்சேரியிலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், போராட்டம் நடத்தி தொழிற்சாலைகளை மூடுபவர்களால் ஒருவருக்காவது வேலை கொடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் தொழில் வளர்ச்சி அதிகரித்தால் மட்டுமே புதிய முதலீடுகளும் வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என அவர் தெரிவித்தார். மேட் இன் புதுச்சேரியின் முத்திரையோடு வெளிவரும் ஒவ்வொரு தயாரிப்பும் புதுச்சேரியின் பெயரையும் தன்னுடன் எடுத்து செல்கிறது என்பது நம்முடைய என்டர்பிரைஸ் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு தயாரிப்பின் தரமும் அந்த நிறுவனத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, மேட் இன் புதுச்சேரி ஒட்டுமொத்த அடையாளத்தின் நம்பகத்தன்மையாக தீர்மானிக்கும். இனோவேஷன், குவாலிட்டி இரண்டும் மேட் இன் புதுச்சேரி முயற்சியின் அடித்தளமாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் 12 வருஷமாக மேட் இன் இந்தியா ஒரு லோகோ கொடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ் நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். For the first time, we are exporting mobile phones to other countries of the world.